our daily life, we see many objects around us. Some objects are moving and some are at rest. For example, a ball at rest will start moving when we kick it. Similarly, when we push or pull an object, it starts to move. நம்முடைய டெய்லி லைஃப்ல பல பொருட்களை பார்க்கறோம். சில பொருட்கள் நகருகின்றன, சில பொருட்கள் நகராமல் இருக்கின்றன. ஒரு பந்து நிலையாக இருந்தால், அதை கிக் செய்தால் அது நகரும். நாம் ஒரு பொருளை தள்ளினாலும் அல்லது இழுத்தாலும் அது நகரும். The push அல்லது pull தான் force. Definition: Force is a push or pull that changes state of rest, motion, shape or direction of a body. Force ஒரு வெக்டர் குவான்டிட்டி, அதுக்கு மேக்னிடியூட் மற்றும் டைரக்ஷனும் இருக்கும். இது நியூட்டன் ன்னு சொல்ற யூனிட்ல மெஷர் பண்ணுவாங்க. When we hammer a nail into a wall, force acts on a small area and creates pressure. Pressure is the force acting on a particular area, so when we use a sharp knife, the small area creates high pressure. Pressure is defined as force acting on a unit area. This relationship explains how much pressure is applied to a specific surface area. A camel can walk easily on sand because its feet have a larger area and lower pressure on the surface. Broad straps reduce pressure on our shoulders because they distribute the weight across a larger surface area. Pressure na force divided by area ஆகும். அதை பார்முலாவாக எழுதினால் P equal to F by. இங்கு F என்பது applied force, A என்பது area of contact. Pressure அளவிடப்படும் யூனிட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், அது L மீட்டர் ஸ்கொயர். ஃபோர்ஸ் அளவிடப்படும் யூனிட் நியூட்டன், ஏரியா அளவிடப்படும் யூனிட் ஸ்கொயர் மீட்டர். பிரஷர் டிபெண்ட் ஆகும் ரெண்டு முக்கியமான பாக்டர்ஸ். முதல், அப்ளை பண்ற ஃபோர்ஸோட மேக்னிடியூட். ரெண்டாவது, அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற ஏரியா. சிம்பிளா சொன்னா, ஃபோர்ஸ் அதிகமானால் பிரஷர் அதிகமாகும், ஏரியா அதிகமானால் பிரஷர் குறையும். இறுதியாக பிரஷரின் SI யூனிட் பாஸ்கல் ஆகும், அதாவது BA. Air around us also exerts pressure. This is called atmospheric pressure. It can be measured using a device called a barometer. That is how the air pressure is accurately tracked within this setting. The burning paper uses up oxygen, lowering the pressure inside the flask. Air rushes in from outside, pushing the egg in. Liquids exert pressure in all directions. As the depth of the water increases, the pressure also increases. The pressure of a liquid increases with depth. இப்போது நாம் லிக்விட் பிரஷர் பற்றி விரிவாக பார்க்கலாம். லிக்விட்ஸ் கூட பிரஷர் செலுத்துகின்றன. இது நம்முடைய தினசரி வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று. லிக்விட் உள்ள துகள்கள் எல்லா திசைகளிலும் அழுத்தம் செலுத்துகின்றன. அதனால் லிக்விட் பிரஷர் எல்லா திசைகளிலும் செயல்படும். இப்போது மிகவும் முக்கியமான கருத்து. லிக்விட் பிரஷர் டெப்த் மீது சார்ந்தது. டெப்த் அதிகமானால் பிரஷர் அதிகமாகும். இந்த கருத்தை புரிந்து கொள்ள ஒரு பாட்டில் எடுத்துக்கொண்டு அதில் தண்ணீர் நிரப்புங்கள். பின் வெவ்வேறு உயரங்களில் துளைகள் இடுங்கள். மேலுள்ள துளையிலிருந்து வரும் தண்ணீர் சிறிது தூரம் மட்டுமே செல்லும். நடுத்தர துளையிலிருந்து வரும் தண்ணீர் கொஞ்சம் அதிக தூரம் செல்லும். கீழ் துளையிலிருந்து வரும் தண்ணீர் மிகவும் தூரம் செல்லும். இதற்கான காரணம் என்ன? கீழே உள்ள தண்ணீருக்கு மேலுள்ள தண்ணீரின் எடை அதிகமாக இருக்கும். அதனால் கீழ்ப்பகுதியில் பிரஷர் அதிகமாக இருக்கும். மேலே பிரஷர் குறைவு, கீழே பிரஷர் அதிகம். இந்த கருத்தை நிஜ வாழ்க்கையில் பார்த்தால் அணைகள் கீழே பகுதி தடிமனாக கட்டப்படும். ஏன் என்றால் கீழே தண்ணீரின் பிரஷர் அதிகமாக இருக்கும். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, லிக்விட் பிரஷர் டெப்த் மீது சார்ந்தது. டெப்த் அதிகமானால் பிரஷர் அதிகமாகும். லிக்விட் பிரஷர் எல்லா திசைகளிலும் செயல்படும். மேலும் லிக்விட் பிரஷர் அடர்த்தியையும் சார்ந்தது. அடர்த்தி அதிகமானால் பிரஷர் அதிகமாகும். எளிமையாக சொல்ல வேண்டுமெனில், மேலே பிரஷர் குறைவு, கீழே பிரஷர் அதிகம். டெப்த் அதிகமானால் பிரஷர் அதிகம்.
Pascal's law states that pressure applied to a confined liquid is transmitted equally in all directions. When a small force is applied on a small piston, The pressure is transmitted throughout the liquid equally. Mathematically, this is represented as F1 by A1 equals F2 by A2. Here, F1 is the force applied on the small piston, A1 is its area, F2 is the force on the large piston, and A2 is its area. இப்போ நாம் ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போறோம். பாஸ்கல்ஸ் லா என்ன சொல்றது என்றால், ஒரு கன்ஃபைன்ட் லிக்விட் மேல பிரஷர் அப்ளை பண்ணினா அது எல்லா டைரக்ஷன்லயும் ஈக்குவலா டிரான்ஸ்மிட் ஆகும். இப்போ ஒரு ஸ்மால் பிஸ்டன் எடுத்துக்கலாம். இதில் நாம் ஒரு ஸ்மால் ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். இதை F1 என்று சொல்லுவோம். இந்த பிஸ்டன் பிரஸ் பண்ணும்போது லிக்விட் உள்ளே பிரஷர் உருவாகும். இந்த பிரஷர் லிக்விட் முழுவதும் ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ அந்த பிரஷர் லார்ஜ் பிஸ்டனுக்கு போகும். அங்கே ஒரு பெரிய ஃபோர்ஸ் உருவாகும். இதை F2 என்று சொல்வோம். அதாவது ஸ்மால் ஃபோர்ஸ் பயன்படுத்தி நாம் பெரிய ஃபோர்ஸ் உருவாக்க முடியும். இதற்கு ஃபார்முலா என்னன்னா F1 by a1 equals F2 by a2. இந்த பிரின்சிபல் ரியல் லைஃப்ல யூஸ் ஆகுது. ஹைட்ராலிக் லிஃப்ட், ஹைட்ராலிக் பிரேக், ஹைட்ராலிக் பிரஸ். Have you ever noticed why water form droplets instead of spreading out? And what causes the surface tension to hold it all together? Water droplets are always round in shape. But why does this happen? It is a fascinating phenomenon caused by surface tension of water. Some insects can walk on water because of surface tension, demonstrating the incredible physical properties of our natural world today. நீங்க எப்பாவது கவனிச்சிங்களா? தண்ணீர் டிராப்லெட்ஸ் எப்பவும் ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கும். ஏன் அது ஸ்ப்ரெட் ஆகாம ரவுண்டாக இருக்கும்? லீஃப் மேல் இருக்கும் வாட்டர் டிராப்லெட்ஸ் பாத்தீங்கன்னா அது பெர்ஃபெக்ட்டா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். இதுக்கு ஒரு சயின்ஸ் ரீசன் இருக்கு. அதுக்கு பேரு சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் என்பது லிக்விட் சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆகிற ஒரு ஃபோர்ஸ். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். ஒரு பேப்பர் கிளிப் மெதுவா வாட்டர் மேல் வச்சா அது சிங்க் ஆகாமல் மேலே ஃப்ளோட் ஆகும். நேச்சர் சில இன்செக்ட்ஸ் வாட்டர் மேல் வாக் பண்ணும். இதுக்கு காரணம் சர்ஃபேஸ் டென்ஷன் தான். இப்போ ஒரு டிராப் சோப் ஆட் பண்ணுங்க, சர்ஃபேஸ் டென்ஷன் குறையும். பேப்பர் கிளிப் உடனே சிங்க் ஆகிடும். இதனாலதான் சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் ரிடியூஸ் பண்ணி கிளீனிங் ப்ராசஸ் ஈஸி ஆக்குது. Why does water flow quickly, but honey flows slowly? Different liquids flow at different speeds. Some flow fast, and some flow very slowly. Different liquids flow at different speeds. Some flow fast, and some flow very slowly. SKD tells us how thick liquid is. Thins flows easily, while thick liquids flow. At the molecular level, viscosity depends on how strongly the molecules attract each other. In low viscosity liquids, the attraction between molecules is weak, so they move freely. But in high viscosity liquids, the attraction is strong, so the movement is restricted. At the molecular level, when temperature increases, viscosity decreases. This means liquids flow faster when they are heated. That is why hot liquids flow more easily than cold liquids, so the movement is restricted. Viscosity plays an important role in our daily life. Engine oils are used to reduce friction in machines. Paint spreads smoothly because of proper viscosity. Syrups flow slowly due to high viscosity. In engineering, viscosity is very important. Lubricating oils are used to reduce friction between moving parts. If the viscosity is correct, machines run smoothly and wear and tear is reduced. நீங்க எப்பவாவது கவனிச்சீங்களா? வாட்டர் ரொம்ப ஃபாஸ்டா ஃப்ளோ ஆகுது, ஆனா ஹனி ரொம்ப ஸ்லோவா ஃப்ளோ ஆகுது. டிஃப்ரெண்ட் லிக்விட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல ஃப்ளோ ஆகும். சில லிக்விட்ஸ் ஃபாஸ்டா ஃப்ளோ ஆகும், சில லிக்விட்ஸ் ரொம்ப ஸ்லோவா ஃப்ளோ ஆகும். இதுக்கான ரீசன் என்னன்னா விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டி என்பது லிக்விடோட ஃப்ளோக்கு எதிராக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா லிக்விட் எவ்வளவு திக் அல்லது தின்னு சொல்லுதுதான் விஸ்காசிட்டி.
வாட்டர் மாதிரி லிக்விட்ஸ் லோ விஸ்காசிட்டி, அதனால் அது ஈஸியா ஃப்ளோ ஆகும். ஹனி மாதிரி லிக்விட்ஸ் ஹை விஸ்காசிட்டி, அதனால் அது ஸ்லோவா ஃப்ளோ ஆகும். மாலிகுலர் லெவல்ல பார்த்தா விஸ்காசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் மாலிக்யூல்ஸ் அட்ராக்ஷன். லோ விஸ்காசிட்டி லிக்விட்ஸ்ல மாலிக்யூல்ஸ்குள்ள அட்ராக்ஷன் வீக்கா இருக்கும், அதனால் அவை ஃப்ரீயா மூவ் ஆகும். ஹை விஸ்காசிட்டி லிக்விட்ஸ்ல மாலிக்யூல்ஸ்குள்ள அட்ராக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும், அதனால் மூவ்மெண்ட் ஸ்லோவாகும். வீக் அட்ராக்ஷன் இருந்தா ஃபாஸ்ட் ஃப்ளோ, ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருந்தா ஸ்லோ ஃப்ளோ. இப்போ டெம்பரேச்சர் எஃபெக்ட் பார்க்கலாம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகும். அதாவது லிக்விட்ஸை ஹீட் பண்ணினா அது ஃபாஸ்டா ஃப்ளோ ஆகும். ஹாட் லிக்விட்ஸ் ஈஸியா ஃப்ளோ ஆகும், கோல்ட் லிக்விட்ஸ் ஸ்லோவா ஃப்ளோ ஆகும். விஸ்காசிட்டி நம்ம டெய்லி லைஃப்ல ரொம்ப யூஸ்ஃபுல். என்ஜின் ஆயில்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணுவாங்க. பெயிண்ட் ஸ்மூதா ஸ்ப்ரெட் ஆகும் ப்ராப்பர் விஸ்காசிட்டினால. சிரப் ஸ்லோவா ஃப்ளோ ஆகும் ஹை விஸ்காசிட்டினால. என்ஜினியரிங்ல கரெக்ட் விஸ்காசிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் விஸ்காசிட்டி இருந்தா மெஷின் ஸ்மூதா ரன் ஆகும், டேமேஜ் குறையும். சோ விஸ்காசிட்டி என்பது ஃப்ளோக்கு எதிரான ரெசிஸ்டன்ஸ். தின் லிக்விட்ஸ் ஃபாஸ்டா ஃப்ளோ ஆகும், திக் லிக்விட் ஸ்லோவா ஃப்ளோ ஆகும். இது மாலிகுலர் அட்ராக்ஷன் மற்றும் டெம்பரேச்சர் மேல டிபெண்ட் ஆகும். விஸ்காசிட்டி புரிஞ்சுக்கிட்டா நம்ம ரியல் லைஃப்ல நிறைய பயன்பாடு இருக்கு. Have you ever wondered why it is difficult to push a heavy object on the ground? When we try to move an object, a force acts in the opposite direction. This force is called friction. Objects move easily on smooth surfaces, but they face more resistance on rough surfaces. Friction is the force that opposes the motion of an object. Friction is caused by the roughness of surfaces. Even surfaces that look smooth have tiny irregularities. There are different types of friction. Static friction, which acts when an object is at rest. Sliding friction, which acts when an object slides. And rolling friction, which acts when an object rolls. Friction is very useful in our daily life. It helps us walk, write, and stop vehicles. But friction also has disadvantages. It causes wear and tear of surfaces, and produces heat, leading to energy loss. Friction can be reduced by using lubricants like oil or grease, and by making surfaces smooth. In some cases, we increase friction for better grip. For example, shoe soles and tire treads increase friction to prevent slipping. So, friction is a force that opposes motion. It has both advantages and disadvantages, and plays an important role in our daily life. இங்க எப்பாவது யோசிச்சீங்க why it is difficult to push a heavy object on the ground? ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ண ட்ரா பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். இந்த ஃபோர்ஸ் தான் ஃபிரிக்ஷன். ஸ்மூத் சர்ஃபேஸ்ல ஆப்ஜெக்ட்ஸ் ஈஸியா மூவ் ஆகும். ஆனா ரஃப் சர்ஃபேஸ்ல ரெசிஸ்டன்ஸ் அதிகம் இருக்கும். ஃபிரிக்ஷன் என்பது மோஷனுக்கு எதிராக செயல்படும் ஃபோர்ஸ். ஃபிரிக்ஷன் ஏற்பட காரணம் என்னன்னா சர்ஃபேஸ் ரஃப்னஸ். இவன் ஸ்மூத் மாதிரி தெரிஞ்சாலும் டைனி இரெகுலாரிட்டிஸ் இருக்கும். இந்த இரெகுலாரிட்டிஸ் தான் இன்டர்லாக் ஆகி மோஷனுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். ஃபிரிக்ஷனுக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும்போது ஆக்ட் ஆகும். ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் ஆப்ஜெக்ட் ஸ்லைட் ஆகும்போது ஆக்ட் ஆகும். ரோலிங் ஃபிரிக்ஷன் ஆப்ஜெக்ட் ரோல் ஆகும்போது ஆக்ட் ஆகும். ஃபிரிக்ஷன் நம்ம டெய்லி லைஃப்ல ரொம்ப யூஸ்ஃபுல். நம்ம வாக் பண்ண, ரைட் பண்ண, வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ண ஃபிரிக்ஷன் ஹெல்ப் பண்ணுது. ஆனா ஃபிரிக்ஷனுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் கூட இருக்கு. இட் காசஸ் wear and tear. ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இது எனர்ஜி லாஸ் ஆகும். ஃபிரிக்ஷன் ரெடியூஸ் பண்ண லூப்ரிகன்ட்ஸ் மாதிரி ஆயில் அல்லது கிரீஸ் யூஸ் பண்ணுவாங்க. சர்ஃபேஸ் ஸ்மூத் மாற்றுவாங்க. சில நேரம் ஃபிரிக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். ஷூஸ் கிரிப், டயர் ட்ரெட் ஸ்லிப் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுது. சோ ஃபிரிக்ஷன் என்பது மோஷனுக்கு எதிரான ஃபோர்ஸ். இது அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. Let's solve textbook exercises from force and pressure.